பழைய நிலைமைக்கு திரும்புற குழந்தாய். ஸோ இது பையன் ரொம்ப பிடிச்சா. ஐயோ அம்மா, நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தேன், அது டிமால்னு இடிச்சிருச்சு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். உங்களுக்கு ஸ்பெஷலாக என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு அது ஸ்பெஷல். ஒரு நிமிஷம். இன்னைக்கு நான் பழைய நிலைமைக்கு திரும்புகிறேன். அதாவது இப்போ தான் 9:30 8 அந்த டைமிங்லாம் போய் ஒரு 7 o'clock எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கெலாம் காரணம் ஜோஜோவோட வளர்ச்சி தான். அது இல்லாமல் நாங்கள் ஜோஜோ நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். பகல் டைமில் சளின்னு எனக்கு செய்வாங்க. பகல் டைம்லாம் எங்கள் அத்தைக்கிட்ட விட்டுருவோம் ஜோஜோவை. ராத்திரி ஒன் டே மீ ஒன் டே எங்கள் மதர். ஏன்னா தூக்கங்கிறது எல்லாருக்குமே முக்கியம். இத்தனை நாள் நைட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. சடனாக நைட்டில் முழிக்கணும்னா நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகணும்ல. அதனால ஷிஃப்ட் வைஸ் நான் ஒரு நாள் பார்த்துக்குவேன், அம்மா ஒரு நாள் பார்த்துக்குவோம். அப்பயே ஆனால் மெர்ச் பண்ணி தான் பார்த்துக்குவோம். அப்பா சாரி, மண்டே அரிக்குது. இத்தனை நாளாக நாங்கள் பூ பறிக்காமல் இருக்குவோம். குண்டு மல்லிலாம் பூத்து போய் கிடக்குது, பூத்து போய் வீணாக போய் கிடக்கு. நான் கூட இதை ஸ்மெல் பண்ணேன், திரும்பலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா மூக்கு இந்த இடம் ஏறுது சொல்லுன்னு. ஆமாம், ஒரு 250 rupees லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மல்லிப்பூ பொறுக்கி வைக்காதனால. ஏய் அங்கே வர்ற கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, அழகா இருக்குடியே. அங்கே இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே நான் வெளியே வந்தப்பா இதான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. நான் சீம்பால் அந்த கண்ணுக்குட்டி குடிச்சிருச்சான் தெரியுமா. எனக்கு சீம்பால்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் புழை போட்டீங்க? ஏன்பா? பூச்சி வச்சிருச்சுன்னா மருந்து அடிச்சிருக்கலாம். டுடே பர்த்டே கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட். ஹாப்பி புத்ரே. இல்லை அப்படி சொல்லக்கூடாது, கொடு. எஸ்டர்டே ஹாப்பி புத்ரே. இல்லை அப்படி பாஸ்ட் ஹாப்பி புத்ரே. குழந்தாய் யா போடு சாமி, தூங்காத, ஏன் போட்டுட்டு தூங்க. கை வேற வலிக்குது அம்மாவுக்கு. குழந்தைங்களுக்குலாம் ஃபீடிங் பண்ணால் ஏன் போட வைக்கணுமா? இப்படி தோலில் போட்டு இப்படி தட்டுக்குமா? நானும் ரொம்ப நேரமாக தட்டுறேன். தூங்கியா போட்டாங்க, ஆனால் ஏன் போட மாட்டேங்கிறாங்க. எதிரி எதிரி எதிரி, யா போடு. வெல்கம் டு அபிநயா ட்ரெஸ் புட்டிங். ஏன் நம்ம ஜோஜோ புட்டிங்னு வைக்கக்கூடாது? வெல்கம் டு அவர் ஜோஜோ ட்ரெஸ் புட்டிங், மினி புட்டிங் எப்படி வச்சுக்கலாம். இல்லை, சென்னைக்கு போகிறதுனால தேவையான ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பேக்கிங் பண்ணுறோம். மாதமாக இருக்கும்போது தீனியை முதல்ல எடுத்து வச்சேன். இப்போ பாரு, ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் டாப்புன்னு எடுத்து வைக்கிறேன். ஆனால் டைம் அப்பா, இதுக்குள்ளே என்னையே வைக்கலாம் மாட்டேக்கே. ஃபஸ்ட்டு எது வைக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த பைய வச்சிடணும். அப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு. சாரி. ஸோ இது பை ரொம்ப பிடிச்சா போச்சு, அவ்வளோதான். இடம்லாம் இல்லை. அப்பா அடுத்து என்னோட எல்லா டைப் ஆஃப் ஃபீடிங் டாப்ஸ். நிஜமா இடம் பத்தல. இங்கே பாரு, உங்கள் ட்ரெஸ்லாம் வேறு பையில வச்சுக்கோங்க எல்லாம். ஃபீடிங் நைட்டி இதில் இதுவும் ஃபீடிங் நைட்டி தான், ஃபீடிங் ட்ரெஸ் தான் இருக்கு இதுலேயும். இதில் ஃபீடிங் டாப்பு, அப்புறம் இது முக்கியமானது. இதில் எனக்கு பார்த்த டாக்டர் இது என்ன
தடுப்பூசி அட்டை, இன்னொன்று ஜோஜோ பிறந்ததுக்கு மஞ்சள் அட்டை கொடுத்துருந்தாங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஷாலு, இது ஃபுல்லாக ஷால் தான் இருக்கும். இது ஜிப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், பேக்கிங் பண்ணுங்க. நிஜமா முடிஞ்சு பிடிச்சி எண்ணுது வைக்கவே இடம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ஃபீடிங் டாப்பு. கசா மசான்லாம் வைக்கலங்க, கரெக்டாக தான் வைக்கிறேன். ஆனாலும் இடம் பத்தல. இது என்னதுக்கே இடம் பத்தல, இன்னும் உங்களுக்கு வேற ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸு வெளியே போட்டுப்போம், பேண்ட் சட்டை, இந்த பேம்பஸ் ஒரு பேகு. என்ன பண்ணலாம்? அடுக்குதான் இடம் இல்ல. பேசாம ஒண்ணு கழிச்சு விட்டுருவோமா? என்னதெல்லாம் எதையும் வெளியே எடுத்து வைக்க முடியாதுப்பா. எந்த எல்லாமே முக்கியமான ட்ரெஸ்ஸஸ். எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கவங்க பஸ் செக் பண்ணாங்கன்னா பணம் இருக்குன்னு நினச்சிருவாங்கல்ல இந்த பேக் எடுத்துகிட்டு போனா. ஆனால் பணம் இல்லை, ட்ரெஸ் தான் இருக்கு. அவர் கூட என்னம்மா துணி கடை ஆரம்பிக்க போறியா அப்படின்பாரு. ஃபேன்ஸ் பேஜ் இருக்கனால கொஞ்சம் மாஸ்க்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது ஒண்ணு இதுல வச்சிருவோம். கொஞ்சமா இடம் இருக்கு, இந்த கேப்ல என்ன வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வைக்கிறது? சிப்பு போலாமா? என்னடி இது? ஓகே, ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ இதெல்லாம் பாரு எப்படி துருத்துறன்னு மட்டும் பாரு. அம்மா ஏதோ வீடே எம்டி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு ட்ரெஸ் வைக்கணுமா? இது வேணாமா? அப்பாடி, இது மாதிரி வேணாம்னு சொன்னீங்கன்னா என்ன எடுத்து வச்சிருவேன். ஜோஜோக்கு வந்து டாக்டர் சொன்ன டானிக்கு, இன்னும் டானிக்கு வேற குடியல. ஐயோ, இது வேற வைக்கணுமா? அதான் வேற ஏதாவது திங்ஸ் இருக்கா? ஐயோ அம்மா, இன்னும் என்னோட பொட்டு எடுத்து வைக்கல. காலையில வேற ஒரு செட்டு துணி எடுத்து வைக்கணும். என்னங்க இது? சரி, முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிட்டோம். இப்போ இது ஜிப்பு போட முடியுமான்னு தான் தெரில, பார்க்கலாம். ஆத்தாடி, நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தேன். அந்த கமெண்டுக்கான ரிப்ளை இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் ரெடி ஆகும். ஆமாம், நீங்கள் எல்லாரும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலையா? எப்பயிலேருந்து? வளகாப்பு பண்ணலந்தா? வளகாப்பு பண்ணப்பையும் கமெண்ட்ஸில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலையா, ஜோஜோ பிறந்தப்பையும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலையான்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால இப்போ தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அதுக்காக பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. எனக்கு தேவையானது, என் ஹஸ்பண்டுக்கு தேவையானது, ஜோஜோக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த பை ஃபுல்லாக ஒன்லி என்னோடது மட்டும்தான் இருக்கு. ஓகே, இந்த பேக் ஃபுல்லாக என்னோட திங்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன் சிரிக்கிறேன்னா, இதை நான் பையன்னு சொல்லிட்டேன்னா பேக்குன்னு சொல்லணுன்னு எங்கள் மம்மி சொன்னாங்க. இப்போ எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸோ அந்த அளவுக்கு எங்கள் அத்தையை நான் மிஸ் பண்ணுவேன். இப்போ எங்கள் அத்தை வேற என்னை விட ஜோஜோவையும் மிஸ் பண்ணுறாங்க, என்னையும் மிஸ் பண்ணுறாங்க. அத்தை காலையில் என்ன சொல்கிறாங்க, எது சாப்பிட்டாலும் ஜோஜோக்கு வந்து என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிடணும், ஜோஜோவை பத்திரமா பார்த்துக்கணும், பத்திரமா இருங்க, வெயில் வேறு, வெளியே வராதிங்க அப்படின்லாம் அத்தை காலையில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டதுலேருந்து எங்கள் அத்தை, இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு போயிடுவியா நீனு அப்படின்னு எங்கள் அத்தைக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு என்னடான்னா எங்கள் அத்தை ஒண்டியாக இருப்பாங்க.
அது கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறது ஒரு கட்டாயம். போயிட்டு வந்துடணும். எங்கள் அத்தை என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஆள் இல்லைன்னா சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு தான் பார்க்குறேன். பையெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளம்பல ஊருக்கு. நாளைக்கு 2 மணிக்கு தான் பஸ்ஸு. ஸோ நாளைக்கு தான் நான் ஊருக்கு போவேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நானும் ட்ராலி பேக் பேக் பண்ணல, அது இழுத்துட்டே போய் ரூமில் வச்சேன்னா அது பேலன்ஸ் இல்லாமல் டம்குடின்னு இந்த பக்கம் சாஞ்சு அந்த சக்கரை இருக்கு பாரு, அதை டிமால்னு இடிச்சிருச்சு. சிரிக்காதப்பா, வலிக்குது பாரு. அம்மா பாரு, இந்த பால்லாம் ஊற்றி நீ விட்டுருக்காங்க. இது அபூர்வ பால். ஒரு 10 days பக்கமாக எங்கள் அத்தையை மிஸ் பண்ண போகிறோம்னால கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நானும் எங்கள் அத்தை, எங்கள் ஹஸ்பண்டில். ஜோஜோ உள்ள தூங்குறாங்க. ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அது ஊருக்கு வாங்கன்னா வரமாட்டான்னு சொல்கிறாங்க எங்கள் அத்தை. வீட்டில் தனி வீட்டிலலாம் வேணும்னு வந்து கேமரா பார்த்துட்டு